யூனிட் 6 அதில் 20 கேள்விகள் வருது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, மரபு, வரலாறு, அதுக்கப்புறமாக சமூக பண்பாடு இயக்கங்கள் பற்றி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு நம்ம எந்த மாதிரி படிக்கலாம், என்ன புத்தகங்கள் படிக்கணும், வெளி புத்தகங்கள் எதுவும் படிக்கணுமா, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் தமிழ்நாடு வரலாறை பொறுத்தவரை 2 வகையா பிரிக்கலாம். முதல் பகுதி, 2வது பகுதி. முதல் பகுதி தமிழ்நாடுடைய வரலாறு மற்றும் பண்பாடு. இதுல அகழ்வாராய்ச்சிகள், தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஆடைகள் உடுத்துனாங்க, நாகரீகம் என்ன, என்ன மன்னர்கள் ஆண்டாங்க, இது மாதிரி அரசியல் சூழ்நிலைகளையும் நம்ம படிக்க வேண்டியது வரும். 2ஆம் பகுதி பாத்தீங்கன்னா நடுவுல திருக்குறள் இருக்கும். திருக்குறள் நம்ம படிச்சிடணும். திருக்குறள் அதை நான் தனியா சொல்றேங்க. 2வது பகுதி 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர் புரட்சியிலேருந்து கடைசியில பேரறிஞர் அண்ணா பெரியார் வரைக்கும் நீண்டு இருக்கும். இப்போ முதல் பகுதியை நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, எனக்கு முதல் பகுதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அது படிக்கவே முடியாது. அதனால 2ஆம் பகுதிக்கு போயிடுவேன். 2ஆம் பகுதியில பாளையக்காரர்கள் பெரியார் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் வரிசையா கால வரிசைப்படி படிச்சுட்டே வந்துருவேன். அதோட வருடங்களை எழுதி வச்சுக்குவேன். இப்படி நம்ம படிக்கலாம். ஆழமா அந்த பெயர்கள்லாம் சொல்லி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு புலித்தேவர், கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவர்களுடைய வரலாற்று அந்த கால நிகழ்வுகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாடத்துல பெண்கள் பற்றின போராட்டங்கள் இருக்கும். கடலூர் அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், குயிலி, தில்லையாடி வள்ளியம்மை, இவங்களை பத்தி இருக்கும். இப்ப இதெல்லாம் படிக்கிறது மூலமா அந்த தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரிதான் 2ஆம் பகுதி இருக்கும். பெரும்பாலும் தலைவர்களும் அரசியல் போராட்டங்கள் பத்தியும், நம்மளோட சுதந்திரத்துல தமிழ்நாடோட பங்கு என்னங்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து எப்படி சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்கன்னு ஒரு பகுதி இருக்கும். அதெல்லாம் நம்ம வெங்கடேசனோட சேர்த்து படிச்சுக்கலாம். பள்ளி பாட புத்தகங்களை படிச்சுட்டு அதுல காமராசர், பெரியார் இவங்களோட பெயர்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம வரலாம். அதுக்கு அடுத்து பெரியார் அண்ணா அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய அரசியல் பயணம், இதை பத்தி இருக்கும். அவங்க எழுதிய புத்தகங்கள், இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு அப்படியே முதல் பகுதிக்கு நான் வந்துடுவேன். முதல் பகுதி இப்போ படிக்கும்போது எனக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா 2ஆம் பகுதி ரொம்ப சுலபமா இருக்கும், முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு இதை வரும்பொழுது எனக்கு சுலபமா இருந்தது. முதல் பகுதியில அகழ்வாராய்ச்சிகள், ஆதிச்சநல்லூர், கீழடி, இதம், கொற்கை, இது மாதிரி நம்ம படிச்சுட்டு நடப்பு நிகழ்வுகளையும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு. அதை நம்ம படிச்சுக்கலாம். தமிழரசு மேகசின் பயன்படுத்தி அகழ்வாராய்ச்சிகள்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம நடப்பு நிகழ்வுகளுக்கு உதவும். அதுக்கு அடுத்து இதில் படிக்க வேண்டியது இலக்கண இலக்கியங்கள். தமிழ்நாடோட இலக்கண இலக்கியங்கள், தமிழ் மொழியோட சாராம்சம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு, இது பண்டைய கால நூல்கள் ஃபுல்லாக நம்ம முடிக்கணும். காப்பிய காலம் வரணும், காப்பியங்கள் முடிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தற்காலத்துல எழுதியிருக்க முக்கியமான நூல்கள், பாட புத்தகத்துல இருக்கிற நூல்கள். இப்ப உதாரணத்துக்கு கண்ணதாசன், பாரதிதாசன், திருவிகா இவங்க எழுதின நூல்கள், இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி சில தலைவர்களோட தற்கால நூல்கள் இருக்கும். அதை நாம படிக்கிற மாதிரி இதுல நிறைய இருக்கும். அது இப்ப பொதுத்தமிழ் படிக்கிறதுனால பொதுத்தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பகுதி ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ அதை பத்தின கவலைகள் வேண்டாம். அகழ்வாராய்ச்சி, நாகரிகம் படிக்கும்பொழுது தேவிரா புத்தகத்தை பயன்படுத்தி படிக்கலாம். அது நம்மளுக்கு ஒரு வெளி சேர்க்கை, அவுட் சோர்ஸ் புக்கு. அதை பயன்படுத்திட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் இதுக்கு வரலாம். இப்போ இந்த தமிழ்நாடு நாகரிக பண்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சுட்டு அதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே சொல்லி பார்க்கணும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பெயர்கள் வரும். அதுதான் அங்கயா இதுல சிறப்பம்சம். ஓகே. இப்போ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட பள்ளி பாட புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய எல்லா ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு, கொஞ்சம் தமிழ் புத்தகத்தில் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு மாறி மாறி சொல்லுவாங்க. என்னென்ன புத்தகங்கள் இதுக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்கூல் புக்ஸில் கேட்குறேன், அவுட் சோர்ஸ் இல்லாமல்? இப்போ வெங்கடேசன் அந்த புத்தகங்களை தான் நம்ம இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக பயன்படுத்திக்கலாம். அதில் அவ்வளவு அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதை நம்ம குறிப்பு எடுத்து கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 10 முக்கியமான தகவல்கள், 10-20 முக்கியமான தகவல்கள் அதில் இருக்கு. அதுல இருந்து கேள்விகளும் நிறைய இடம்பெற்று இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு நிர்வாகமா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், அதாவது இந்திய அரசியல் வரலாறா இருக்கட்டும், நாம வெங்கடேசனை படிக்கிறது மூலியமா நமக்கு ஒரு ஆழமான புரிதலும் கிடைக்கும். எப்படிப்பட்ட கஷ்டமான கேள்விகளையும் எதிர்கொண்டுடலாம். ஓகே. இப்ப என்ன சொல்றது, திருக்குறள் பத்தி அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்களா? ஆமா. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னது என்ன அப்படின்னா, தினம் ஒரு அதிகாரம், ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் செலவழிச்சு தினம் ஒரு அதிகாரம் படிக்கலாம். இப்படி படிக்கிறது மூலமா நமக்கு ஈஸியா இருக்கும். முதல் முக்கியத்துவம் பள்ளி பாட புத்தகத்துல 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற அதிகாரங்கள். அதுக்கு அடுத்து நாம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம்
இந்த மாதிரி சில முக்கியமான அதிகாரங்கள்லாம் இருக்கும். அதை நம்ம இப்போ பொது தமிழ்லேயே திருக்குறள் இருக்கு. ஸோ அது ரெண்டையும் சேர்த்து கூட நம்ம படிச்சுக்கலாம். இதுல இந்த மாதிரி இது 20 முக்கியமான அதிகாரங்களையும் அதுக்கப்புறம் சேர்த்து கூட நம்ம படிச்சுக்கலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன் டே ஸ்டடி பிளான்ல நம்ம எந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் தமிழுக்கு ஒரு அரை நாளை கொடுத்துறாங்க, மேக்ஸுக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்க்கு எந்த மாதிரி நம்ம ஒரு நாள்ல நேரத்தை ஒதுக்கணும்? ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாட புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா படிக்கிறது வந்து சிலபஸ் வாரியா, அதாவது பாடத்திட்ட வாரியா படிக்கிறது மிக மிக பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பாடத்திட்ட வாரியா படிச்சாதான் நம்மளால வந்து இதை முடிக்க முடியும். அதுக்கு வந்து தலைப்புகள் வாரியா படிப்பேன். நான் வந்து எப்படி பொது அறிவு பாடத்திட்டத்தை அணுகுவேன்னா, இன்னைக்கு இந்த 3 தலைப்புகள், அதாவது வந்து இன்னைக்கு பாளையக்காரர் புரட்சி, தென்னிந்திய வரலாறு, வேலூர் கழகம்னா இன்னைக்கு இந்த டாப்பிக்கை முடிச்சிருவேன். இப்படி படிப்பேன். அரசியல் அமைப்புல இந்த 2 டாபிக் இப்படி சேர்த்து சேர்த்து படிக்கிறது மூலமா இன்னமும் நம்மளுக்கு சுலபமா ஆயிடுங்க. ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. இப்போ ஜிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ 2 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கன்னா வரலாறை எடுத்து வச்சுக்கிட்டு வரலாறு மட்டும் படிப்பீங்களா, இல்லை வரலாறுல 2 டாபிக், இந்திய அரசியல் அமைப்புல 2 டாபிக், எக்கனாமிக்ஸ்ல ஒரு டாபிக், அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ற மாதிரி பார்ப்பீங்க? என்னுடைய ஒரு யுக்தி அப்படிங்கிறது 2 பாடங்களை கலந்து படிக்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து போரிங்கா இருக்கும். நம்ம வந்து ஒரே பாடங்களை ஒரே இதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப போரிங்கா கடுப்பா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இருவேறு பாடங்களை சேர்த்து படிப்பதற்கு மூலமா நாமளும் அதை வந்து ஒரு சோர்வு இல்லாம தொய்வு இல்லாம படிக்கலாங்க. ஓகே. இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 75 கேள்விகளுக்கு எழுத போறோம் இல்லையா, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். சரிங்க. அப்போ எக்ஸாம் ஹாலில் என்ன மாதிரி நேர மேலாண்மையை பண்ணணும் ஜிஎஸ்க்கு அப்படின்றத சொல்லுங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது தேர்வு நேரங்கள்ல முதல்ல வந்து மொழி பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துடணும். இந்த மாதிரி தொகுதி 2, தொகுதி 4 மாதிரியான தேர்வுகள்ல மொழி பாடத்துக்கு கொடுத்துட்டு அடுத்து கணக்கை முடிச்சுட்டு பொது அறிவு பாடத்திட்டத்தை, அதாவது பொது அறிவு பாடத்திட்டத்துக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வரி மாதிரி நாம அந்த கேள்வியை படிச்சுட்டா கூட அதோட பதில் வேற மாதிரி ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு வேலூர் கழகம்ல இந்த வருடம் 1805 நடந்ததுங்கிறத மாத்தி 804 அப்படின்னு இருக்கும். நம்ம மாத்தி 805 நினைச்சுக்கிட்டு அதை சரின்னு போட்டா கூட மொத்தமா தப்பாயிடும். ஸோ ஒரு வரியும் நல்லா ஆழமா படிச்சு கை வச்சு படிச்சு பார்த்து சொல்லி பார்க்கறது மூலமா நாம வந்து எளிமையா ஒரு 75க்கு 60 கேள்விகள் நாம சரியா போட்டுடலாங்க. நம்ம தேர்வுகளும் நிறைய கொடுக்கணும். பொது அறிவு தேர்வை பொறுத்த வரைக்கும் நாம இங்க வந்து அகாடமிகள்ல எழுதுற தேர்வுகள், அதுல வந்து நம்ம நிறைய திருப்புதல் கொடுப்பாங்க. நாமளே அந்த தலைப்புகளை படிக்கலனாலும் அவங்க அதை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் சேர்த்து நம்ம படிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த தேர்வை எளிமையாக்கிடுங்க. ஓகே. இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஜிஎஸ் கொடுக்கறது இல்லை. 3மே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இதுக்கப்புறம் படிக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்க. ஐயா, இந்த அரசு தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நாம ஏதாவது ஒரு பாடத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை விட்டுரும். அதுவே நம்ம மதிப்பெண் சறுக்கிறதுக்கு காரணம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த நபர்கள்லாம் அறிவியல் பாடங்களை படிக்காம போயிடுவாங்க. ஆனா அறிவியல் வந்து அந்த இடத்துல வந்து மதிப்பெண்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா அது எல்லாரும் படிச்சிருப்பாங்க, இவங்க படிக்காம இருப்பாங்க, அதுல அவங்க தரத்துல முன்னாடி போயிருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது இது வந்து போட்டி தேர்வுகள்னாலே போட்டி. ஸோ நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் போட்டிங்கும் போது அவங்க அந்த பாடத்தை படிச்சிட்டாங்கன்னா நாமளும் எல்லாத்துலயும் சிறந்து விளங்கணும். இன்னொன்னு வந்து இது வராது இது வரும் முடிவு பண்றதுக்கு நாம யாரும் கிடையாது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சமமான முக்கியத்துவமும் மதிப்பும் கொடுத்து படிச்சாதான் அந்த தேர்வுல நம்ம வெற்றி பெற முடியும். உதாரணத்துக்கு நம்ம தேர்வுகள்ல வந்து இப்போ நம்ம போவோம், உதாரணத்துக்கு கணிதம் தமிழ் மட்டும் படிச்சுட்டு போவோம். ஆனா ஒருவேளை கணிதம் வந்து கடினமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பொது தேர்வு தான், பொது பாடங்கள் தான் கை கொடுக்கும், பொது அறிவு பாடங்கள் தான். அப்ப 3த்துக்குமே சம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னா சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும், வினாத்தாளோட கேள்வித்தரம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாமே அந்த பாடத்திட்டத்துல கொடுத்த ஒரு தலைப்புகளுக்குமே நாம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும் பொழுதுதான் நம்ம வெற்றி கனியை எட்ட முடியும். ஓகே.